அரை மணி நேரம் டைம் தர்றேன். இப்போ சொன்னார்த்த இல்லையா இந்த இளைஞர், இதையே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய மக்களுக்கு நான் வந்து பசியாக இருக்க விடமாட்டேன். இந்த பசியினுடைய கொடுமை நீங்கள்லாம் உணர்ந்திருக்கீங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் நான் சிறு வயதிலேயே முழுசாக உணர்ந்தவன். என் மக்களை நான் பட்டி போட மாட்டேன், பசியை ஆற்றியே தீரணும். இதுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அரை மணி நேரம் தரேன், உங்களுடைய பட்ஜெட்டோட எங்களுக்கு திட்டம் சொல்லுங்கன்னு சொல்லி, நான் அது எங்கே இருந்தாலும் அரிசி கொண்டாந்து வர வேண்டிய வேலை என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அவங்களுக்கு அரை மணி நேரம் விட்டுட்டு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அரை மணி நேரம் பொறுத்து கலெக்டர்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோதான் பட்ஜெட் வரும்னு ஒரு தொகையை சொல்கிறாங்களாம். உடனே அவங்க பட்ஜெட் கொடுக்குறாங்க, கலெக்டர்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஆகும், இந்த எல்லாருக்கும் இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி இந்த அரிசி உணவு சாப்பிட்றேன்னா சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரா, அவர் பாருங்க, அந்த இளைஞன் சொல்லும்போது அவன் சொல்கிறான்னா எல்லாரும் வந்து ஒரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் திருவிழா காலங்களில் மட்டும்தான் சாப்பிட்ற அளவுக்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. அதை வந்து அது வந்து இது இயல்பானதுன்ற அளவு